வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது நம்ம ஊர்களில் நம்மளை சுற்றி அடிக்கடி காணப்படுற ஒரு குருவி தான் இந்த ரெட்டை வால் கரிச்சான். ஒரு குட்டி காகம் மாதிரி பார்க்க சாதுவாக இருந்தாலும் ஆளை பார்த்து நீங்கள் எடைப்படக்கூடாது. இதுங்க ஒரு புத்திசாலித்தனமான தந்திரமான கொடூர கொலையாளிகள். டெய்லியும் இதுங்க பண்ணுற விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த குட்டி குருவி இவ்வளோ வேலையை பார்க்குதுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்படி இந்த ரெட்டைவால் குருவிகளோட அடிப்படையான உண்மைகளை பார்த்துட்டு எப்படி இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு குஞ்சுகளை பொறிச்சு வளர்க்குது, ஏன் பசிபிக்கில் இருக்க ஒரு தீவில் இதை அறிமுகப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கான புத்திசாலித்தனத்தோட தனக்கு தேவையான உணவை எடுத்துக்குது, தான் பிரதேசத்தை பாதுகாக்க இது எந்த அளவுக்கு மூர்க்கமாக மாறும் அப்படின்ட்டு ரெட்டைவால் குருவியோட வாழ்க்கை பற்றின 5 உண்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ரெட்டைவால் குருவியோட உலகத்துக்குள்ளே போகலாம். ரெட்டைவால் குருவி, இதுக்கு தமிழ்ல கரிச்சான், கருங்கரிச்சான், ஈரட்டை வலன், கரிக்குருவி, காரி, கருவாட்டு வாளி, கருவாட்டு குருவி, கருங்குருவி, மாட்டுக்குருவி, வெட்டுவழியான் குருவி, நீண்டவால் குருவி, வழியான் குருவி, ஆணை சாத்தான் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் இருக்கு. ஆங்கிலத்தில் பிளாக் ட்ரோங்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. அளவு, நிறம், ரெக்கையோட நீளம் அப்படின்னு சில வேறுபாடுகள்னால இதில் 7 துணை இனங்கள் இருக்கு. 7 துணை இனங்களும் ஆசிய கண்டத்தோட வெவ்வேறு பகுதிகளில் வசிக்குது. ரெட்டைவால் குருவிகள் 18 to 22 சென்டிமீட்டர் நீளம் வர வளரும். 40 to 60 கிராம் எடையும் இருக்கும். இளம் ரெட்டைவால் குருவிகள் நார்மலான கருப்பு பழுப்பு கலந்த நிறத்தில் வயிறு முழுசும் வெள்ளை இறகுகளோட அடரு பழுப்பு நிற கண்களோட இருக்கும். வால் கூட அந்த அளவுக்கு வெளிப்படையாக பிளவுபட்டு இருக்காது. இதுவே நல்லா வளர்ந்த ரெட்டைவால் குருவியை எடுத்துட்டோம்னா உடம்பு முழுசும் பளபளப்பான கருப்பு நிறத்தில் இருக்கும். எந்த அளவுக்கான பளபளப்புனா சூரிய ஒளி மேலே படும்போது பச்சையாகவும் நீளமாகவும் மின்ன ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்கும். கண்கள் செம்பழுப்பு நிறத்திலையும் வாலானது நீளமாகவும் ஆழமாக பிளவுபட்டு வி வடிவத்தில் இருக்கும். இந்த ரெட்டை வாலால் தான் இதுக்கு ரெட்டைவால் குருவின்னு பேர் வந்தது. அப்புறம் இதுங்களோட சின்ன கால்கள் அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். ரெட்டைவால் குருவிகளுக்கான இன்னொரு தனித்துவமான அடையாளம் என்னன்னா, அழகுக்கு அடியில் ஒரு வெள்ளை புள்ளி ஒன்று இருக்கும். இது இதுங்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனித்துவமான அடையாளம். ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி இருக்கிறதால ரெண்டையும் ஈஸியாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது. வலிமையான மார்பு தசைகள் இருக்கிறதால ரெக்கைகளை ரொம்ப வேகமாக அடித்து வேகமாக பறக்க முடியுது. ரெக்கைகள் நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்கிறதால வேகமாக திரும்ப முடியுது. 2 பிளவுபட்ட வாள்களானது பறக்கும்போது ஒரு சமநிலைக்கும் திடீர்னு திசையை திருப்பவும் குட்டிக்காரனை அடித்து வானத்தில் சாகசம் பண்ணவும் உதவுது. எடை கம்மியான மெலிசான உடம்பு ஆற்றலை சேமித்து ரொம்ப நேரம் பறக்கிறதுக்கான ஸ்டாமினாவை கொடுக்குது. இப்படி காற்றுல ஸ்லோவமாக பறக்கிறதுக்காகவே ஒரு ஏரோடைனமிக் உடம்பை வச்சிருக்கிறதால பறக்கிற பூச்சிகளை எந்த டைரக்ஷன்லையும் திரும்பி பல்ட்டி அடித்து ஈஸியாக பிடிக்க முடியுது. ரெட்டைவால் குருவிகள் பகல் நேர வேட்டையாடிகளாக இருக்கு. அதிகாலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வேட்டையாட ஆரம்பிச்சிடும். பகல் முழுசும் தரைக்கு பக்கத்தில் இருக்க மரம், செடி, கொடிகளில் உட்காந்துக்கிட்டு கண்ணில் படுற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். மாலை நேரத்தில் மற்ற பறவைகளை விட ரொம்ப தாமதமாக தான் தூங்க போகும். ஏன் சில நேரங்களில் நைட்டில் கண் விழிச்சு தெரு விளக்கால ஈர்க்கப்படுற பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிடும். இதோட உணவுல பூச்சிகள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. வெட்டுக்கிளிகள், கரையான்கள், குளவிகள், எறும்புகள், தேனீக்கள், தட்டான்கள், சிகாடாக்கள், அந்த பூச்சிகள், வண்டுகள் அப்படின்னு பல்வேறு பூச்சிகள் இருக்கு. பூச்சிகளை தவிர சில நேரங்களில் சின்ன குருவிகள், ஊர்வனங்கள், மீன்கள், அப்புறம் வவ்வால்கள் கூட வேட்டையாடும். ரொம்ப ரேரா தேள்கள், பூரான்கள் மாதிரியான கணுக்காளிகளையும் வேட்டையாடுது. மற்ற வேட்டையாடி விலங்குகளால் தவிர்க்கப்படுற மில்க்வீட் பட்டாம்பூச்சிகளையும் இதுங்க வேட்டையாடுது. சில நேரங்களில் தானியங்களை சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் எரித்ரினா, பாம்பாக்ஸ் போன்ற மரங்களோட பூக்களில் இருக்க நீரையும் தேனையும் தேடி சாப்பிடுது. இந்த கரிச்சான்கள் ஒரு பெஸ்ட் சிங்கராக இருக்கு. இனிமையான புல்லாங்குழல் ஒலிகள், கூர்மையான விசில் ஒலிகள், கொஞ்சம் இறைச்சலான கடுமையான சத்தங்கள் அப்படின்னு இதோட வெவ்வேறு ஒலிகள் ஒரு இன்னிசை மாதிரியே நமக்கு கேட்கும். இந்த கரிச்சான்களுக்கு இயற்கையான எந்த வேட்டையாடிகளும் இல்லை. கரிச்சான்கள் அதிக அளவில் பூச்சிகளை சாப்பிடுது. எந்த அளவுக்குனா ஒரு குருவி மட்டும் ஒரு நாளைக்கு 200 கிராம் பூச்சிகளை சாப்பிடும். அப்போது 5 குருவி சேர்ந்துட்டுனா ஒரு நாளைக்கு 1 கிலோ பூச்சிகளை காலி பண்ணிடும். இதனால இது பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி இயற்கையோட சமநிலையை பாதுகாக்குது. ஆரோக்கியமான சுற்றுச்சூழலோட ஒரு குறிகாட்டியாகவும் செயல்படுது. இருந்தாலும் தேனீ வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய தொந்தரவாக தான் இருக்கும். ஆனால் மற்ற விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். தங்களோட விவசாய பயிர்களில் இருக்க பூச்சிகளை இயற்கையான பூச்சிக்கொல்லியாக இருந்து கட்டுப்படுத்துறதால கரிச்சான்கள் உட்காரத்துக்கான செயற்கையான அமர்விடத்தை உருவாக்கி தங்களோட வயல்களுக்கு கரிச்சான் குருவிகளை வரவேற்கிறாங்க. இப்படி தான் கரிச்சான்கள் நமக்கு பல விதங்களில் பயன்படுது. காடுகளில் சராசரியாக 10 to 15 ஆண்டுகள் வரை இதுங்க வாழுது. ரெட்டைவால் குருவிகள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் இணை சேருது.
தென்னிந்தியாவில் பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாதம் வரையும், மற்ற இடங்களில் ஏப்ரலிருந்து ஆகஸ்ட் வரையும் இணை சேருது. இரட்டைவால் குருவிகள் வாழ்நாள் முழுசும் ஒரே ஜோடி கூட தான் வாழும். இனப்பெருக்க காலத்தில் காதல் ஜோடிகள் காதல் சடங்குல ஈடுபட்ட பிறகு தான் இணை சேர செய்யும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாட்டு பாடி வானத்தில் ஒன்றை துரத்தி குட்டிக்காரன மாதிரியான சாகசம் பண்ணி ரெக்கைகளையும் அழகியும் ஒன்னோடு ஒன்று சேர்த்து சாகச காட்சிகளை நிகழ்த்தும். இந்த சாகசம் செய்யும் போது தரையில் விழுந்தாலும் தரையிலையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் தொடர்ந்து சாகசத்தை பண்ணும். இந்த காதல் சடங்குக்கு அப்புறம் இணை சேர்ந்துட்டு கூடுகளை கட்ட ஆரம்பிக்கும். கூட்டை ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் கட்டும். கூடு கட்ட பலா மரம் மாதிரியான பெரிய இலைகள் இருக்கிற மரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுது. தரையிலிருந்து 9 to 32 அடி உயரமான மரக்கிளையோட பிளவுல மெல்லிய வேர்கள், காஞ்ச புற்கள், சின்ன குச்சிகள், அப்புறம் சிறு கிளைகளை பயன்படுத்தி கிண்ண வடிவ கூடுகள் கட்டப்படுது. கூடு பிரியாம இருக்க கூட்டை சுத்தி சிலந்தி வலைகளையும் பின்னுது. சில நேரம் செல்போன் டவர்லயும் கூடு கட்டப்படுது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூட்டை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 1 வாரம் வரை ஆகும். கூட்டை கட்டி முடிச்சாச்சுன்னா ஏப்ரல் மாசத்துல பெண்ணானது பொதுவா 3 முட்டை போட்டாலும் ரொம்ப ரேரா 4 முட்டையும் போடும். 26 மில்லிமீட்டர் நீளமும் 19 மில்லிமீட்டர் அகலமும் இருக்கிற முட்டைகளானது வெள்ளை, வெளிரிய மஞ்சள் இல்லைன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதுக்கு மேலே சிவப்பு புள்ளிகளும் அடையாளங்களும் இருக்கும். முட்டைகளை கிட்டத்தட்ட 15 நாள் வரை ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி அடக்காக்கும். இந்த டைமில் கூட்டை சுற்றி இருக்கிற 1.2 ஹெக்டேர் வரையிலான பிரதேசமானது பெற்றோரால் கடுமையாக பாதுகாக்கப்படும். எந்த வேட்டையாடி விலங்குகளும் பறவைகளும் உள்ள நுழைய முடியாது. அப்படி நுழைஞ்சா பேரண்ட்ஸ் அதுங்களை கடுமையாக தாக்கி விரட்டி விட்டுரும். குஞ்சு பொறிச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட் 5 நாள் பேரண்ட்ஸால அடக்காக்கப்படும். அடக்காத்த சூடு அப்படியே இருக்குங்கிறதால 5 நாளுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் அடக்காக்காது. உணவை மட்டும் கொண்டு வந்து ஊட்டும். பெற்றோரோட முந்தைய சந்ததி குஞ்சுகளும் தற்போதைய குஞ்சுகளுக்கு உணவு ஊட்ட உதவுது. பொறிக்கிற குஞ்சுகளானது 1 வாரத்துக்கு அப்புறம் கண்களை திறந்து சின்ன இறகுகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். 16 to 20 நாளுக்கு அப்புறம் கூட்டை விட்டு வெளியேறி பறக்க கத்துக்கவும் செய்யும். குஞ்சுகளோட சிறகுகள் வலிமையாக்கிறதுக்கும் சிறப்பாக பறக்க கற்றுக்கவும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணும்னா இலைகளை மரத்துலேருந்து தூக்கி போட்டு அதை குஞ்சுகளை பிடிக்க சொல்லி விளையாட்டு காட்டும். குஞ்சுகளும் காற்றுல விளையாட்டாக இலைகளை பிடிக்கிறது மூலமாக சிறப்பாக பறக்க கற்றுக்குது. 3 வாரத்துக்கு அப்புறம் இறகுகளும் சிறகுகளும் பிளவுபட்ட வாலும் முழுசாக வளர்ந்துடும். 1 மாதம் வரை பேரண்ட்ஸ் குஞ்சுகளுக்கு உணவை ஊட்டினாலும் அதுக்கப்புறம் குஞ்சுகள் தங்களை தாங்களே பார்த்துக்க பழகிறதுக்காக பேரண்ட்ஸ் அதுங்களை கண்டுக்காமல் விட்டுரும். குஞ்சுகள் எவ்வளோ கெஞ்சி உணவு கேட்டாலும் பேரண்ட்ஸ் கொடுக்காது. அங்கிருந்து விரட்டி விட்டுரும். கிட்டத்தட்ட 40 நாளுக்கு அப்புறம் பேரண்ட்ஸை விட்டு குஞ்சுகள் பிரிஞ்சு தனியாக வாழ கற்றுக்கும். 2 வருஷத்தில் இணை சேர்ற வயசை அடைஞ்சி தனக்கான ஜோடியை கண்டுபிடிச்சி இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். இதுதான் இரட்டைவால் குருவிகளோட ஒரு வாழ்க்கை சுழற்சி. இரட்டைவால் குருவிகளோட இனப்பெருக்க வெற்றி விகிதம் சராசரியாக 44% இருக்கு. ஏன் அப்படின்னா மழை காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது குஞ்சுகள் இறந்து போக செய்யுது. அப்புறம் ஆசிய குயில்கள் தங்களோட முட்டைகளை இரட்டைவால் குருவியோட கூட்டில் இடுறதும் ஒரு காரணமாக இருக்கு. இந்த சவால்களை எல்லாம் சமாளித்து தான் தங்களோட குஞ்சுகளை இரட்டைவால் குருவிகள் வளர்க்குது. அதனால தான் இதுங்களோட இனப்பெருக்க வெற்றி விகிதம் பாதிக்கும் கம்மியாக இருக்கு. ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட ஆசிய கண்டத்தில் மட்டுமே காணப்படுற ஒரு குருவி தான் இந்த இரட்டைவால் குருவி. தென்மேற்கு ஈரான்ல இருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், சீனா, இந்தோனேசியா, தைவான், பூட்டான், கம்போடியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், கொரியா, நேபாளம், சிங்கப்பூர், இலங்கை, தாய்லாந்து, வியட்நாம் அப்படின்னு ஆசியாவோட பல்வேறு நாடுகளில் இரட்டைவால் குருவியோட வெவ்வேறு துணை இனங்கள் வசிக்குது. இந்த நாடுகளோட திறந்த புல்வெளிகள், விவசாய நிலங்கள், அடர்த்தி கம்மியான காடுகள், காட்டோட ஓரங்கள், தோட்டங்கள், பண்ணைகள், கிராமங்கள், நகரங்கள் அப்படின்னு பல்வேறு திறந்தவெளி வாழ்விடங்களில் வாழுது. அப்புறம் இதோட கால் குட்டையாக இருக்கிறதால மரக்கிளைகள்லையும் முட்புதர்களையும் மின்சார கம்பங்கள்லையும் மின் கம்பிகள்லையும் செல்போன் டவர்களையும் நல்லா ஒய்யாரமாக நிமிர்ந்து உட்காந்துருக்கிறத நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம மேலே எந்த பயமும் இல்லாமல் நம்மளை சுற்றி நெருக்கமாக இதுங்க காணப்படுது. பெரும்பாலான துணை இனங்கள் வருஷம் முழுசும் ஒரே இடத்துல தங்கியிருந்தாலும் சில துணை இனங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போகவும் செய்யுது. சில துணை இனங்கள் குளிர்காலத்தை சமாளிக்கிறதுக்காக கோடை காலத்தில் வடகிழக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் வடக்கு பாகிஸ்தானுக்கும் இடம்பெறுது. கொரியாவில் இருக்க துணை இனங்களும் வலசை போகுது. கொரியாவில் இருக்க இரட்டைவால் குருவிகள் வலசை போக்குறது மட்டும் இல்லாமல் தான் வலசை போக்குற தீவில் இருக்க மற்ற குட்டி குருவிகளை கொடூரமாக கொலை பண்ணவும் செய்யுது. எந்த அளவுக்கு கொடூரமானா குட்டி குருவிகளோட தலை அப்புறம் கழுத்தோட பின்புறத்தில் அடித்து கொன்று குறிப்பாக மூளையை தேர்ந்தெடுத்து சாப்பிடுது. ஒருவேளை இதனால தான் இந்த கருங்கரிச்சான் புத்திசாலியாக இருக்கும். சேச்சே, அப்படிலாம் இருக்காதுல்ல. இந்த கரிச்சான்கள் பூச்சிகளை வேட்டையாடுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதாலையும் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் இருக்க ரோட்டா தீவில் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாலையும் பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ரோட்டா தீவில் கருங்கரிச்சான்கள் 1935 அறிமுகப்படுத்தப்பட்டது.
அப்புறம் 1950 கடல் வழியா பறந்து போய் பக்கத்துல இருந்த குவாம் தீவுக்கும் பரவனது. தீவுல பரவனது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த தீவுகள்ல இருக்க பூர்வீக குட்டி குருவிகளுக்கு இதுங்க ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அறிமுகப்படுத்தப்பட்ட தீவுல இருக்க குட்டி குருவிகளை வேட்டையாடுறதோட மட்டும் இல்லாம அதுங்களோட உணவுக்கும் இதுங்க ஒரு போட்டியா இருக்கு. இதனால ரோட்டா தீவுல காணப்பட்ட ரோட்டா பிரைடல் ஒயிட் ஐ, குவாம் தீவுல காணப்பட்ட குவாம் ஃப்ளை கேச்சர் போன்ற குருவிகளோட எண்ணிக்கை குறையறதுக்கு கரிச்சான்கள் முக்கிய காரணமா இருந்திருக்கு. இதே நேரத்துல இந்த தீவுகள்ல கருங்கரிச்சான்களோட எண்ணிக்கையானது பல மடங்கு அதிகமாகி தீவுலயே அதிக எண்ணிக்கையில முதல் இடத்துல இருக்கு. இப்படி எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சு வாழ முடியுங்கிறதால கருங்கரிச்சான்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகி இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சங்கிற எண்ணிக்கையில இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான சர்வதேச ஒன்றியமான IUCN ஆனது இந்த கரிச்சான்களை குறைந்த அக்கறை கொண்டதா பட்டியலிட்டிருக்கு. இந்த குட்டி கரிச்சான் இருக்கே, இது ஒரு குட்டி டெவில். தனக்கு தேவையான உணவை எந்தெந்த வழியிலலாம் அடைய முடியுமோ அந்த எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணி வெற்றி அடைஞ்சு காட்டும். இது எப்படிலாம் தனக்கு தேவையான உணவுகளை பறித்து சாப்பிடுதுன்னு ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நெருப்பு. காட்டுலையோ புல்வெளிகள்லையோ இல்லை விவசாய நிலங்கள்லையோ எங்கே நெருப்பு பிடிச்சி பற்றிட்டு எரிஞ்சாலும் மற்ற எல்லா விலங்குகளும் எங்கே நாம நெருப்பில் மாட்டிடுவோமோன்ட்டு பயந்து நடுங்கும். ஆனால் ரெட்டைவால் குருவிக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அந்த நெருப்பை கூட தனக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கலாம்னு பார்க்கும். அதாவது நெருப்புக்கு பயந்து தலைதெறிச்சு ஓடுற வெட்டு கிளிகளையும் மற்ற பூச்சிகளையும் இதுங்க பிடிச்சி சாப்பிடும். நெருப்பு அணைஞ்சு போனாலும் நெருப்பால் இறந்து போன பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிடுது. தானா பத்திக்கிட்ட நெருப்பு மட்டும் இல்லாம விவசாயிகள் தங்களோட பயிர் கழிவுகளை எரிக்கும் போதும் ஏதோ வட்டமேசை மாநாடு நடக்கிற மாதிரி சுத்தி உட்காந்துக்கிற கரிச்சான்கள் நெருப்புல இருந்து தப்பிக்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுது. ரெண்டாவது, பூச்சிகளை பிடிக்க மிகப்பெரிய விலங்குகளை பயன்படுத்துது. அதாவது என்னன்னா, ஆடு, மாடு, காட்டு மான்கள் மாதிரியான விலங்குகள் மேல ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணுது. அப்படி சவாரி பண்ணும்போது அந்த விலங்குகளோட கால் குழம்புகளால தொந்தரவு பண்ணப்படுற பூச்சிகள் வெளியே பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்கிற பூச்சிகளை இந்த கரிச்சான்களை பிடிச்சி சாப்பிடுறது. அப்புறம் விவசாயிகள் தங்களோட நிலங்களை உழவு செய்யும் போதும் பயிர்களை அறுவடை செய்யும் போதும் வெளிப்படுற புழுக்களையும் பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிடுது. அடுத்து இறைகளை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மூணாவது டெக்னிக் என்னன்னா, அதுதான் மிமிக்ரி. ரெட்டைவால் குருவியால தன்னோட வாய்ஸை மட்டும் இல்லாம மற்ற பறவைகளோட வாய்ஸையும் மிமிக்ரி பண்ண முடியும். முக்கியமா வல்லூர் மாதிரியான கழுகுகளோட சத்தத்தையும் இதால எழுப்ப முடியும். தனக்கு உணவு கிடைக்க இந்த மிமிக்ரி பண்ற திறமையை இது எப்படி பயன்படுத்துதுன்னா, தான் கூடவே வாழ்ற தான் சாப்பிட்ற உணவுகளையே சாப்பிட்ற மைனா, மாட்டுக்கொக்கு மாதிரியான மற்ற பறவைகளை கழுகோட சத்தத்தை எழுப்பி பயமுறுத்துது. அதாவது எப்பெல்லாம் மைனா தனக்கான உணவை கண்டுபிடிக்குதோ உடனே ரெட்டைவால் குருவி வல்லூர் கழுகு மாதிரி சத்தம் போட்டு மைனாவை பயமுறுத்துது. பயந்து போன மைனாவும் தான் கண்டுபிடிச்ச இறையை அப்படியே போட்டுட்டு அங்கிருந்து போயிடுது. உடனே ரெட்டைவால் குருவி மைனா விட்டுட்டு போன இறையை பிடிச்சி சாப்பிடுறது. இந்த மாதிரி தான் மற்ற பறவைகள் இறையை கண்டுபிடிக்கும் போது ரெட்டைவால் குருவி கழுகு மாதிரி சத்தம் எழுப்பி அதுங்களை பயமுறுத்தி விரட்டி விட்டுட்டு அதுங்க கண்டுபிடிச்ச இறையை இது எடுத்துக்கும். கழுகுகள் மாதிரி மிமிக்ரி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் மற்ற பறவை இனங்களில் ஒரு ஆபத்தை பார்த்தா எப்படி அதுங்க சத்தம் போட்டு எச்சரிக்கை கொடுக்குமோ அதே மாதிரியான எச்சரிக்கை ஒலிகளில் ரெட்டைவால் குருவி மிமிக்ரி பண்ணி அதுங்களை பயமுறுத்தி ஓட விட்டு அதுங்க பிடிச்ச இறையை பறிச்சுக்கும். பல்வேறு விதமான பறவைகளோட சத்தத்தை காப்பி பண்ண முடியுங்கிறதால இந்த திறமை இதுக்கு கை கொடுக்க தான் செய்யுது. பல்வேறு நேரங்களில் இதில் இது வெற்றி அடையவும் செய்யுது. மற்ற பறவைகள்ட்ட இருந்து உணவை பறிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் வேட்டையாடிகள்கிட்ட இருந்தும் எதிரிகள்கிட்ட இருந்தும் தன்னோட பிரதேசத்தை பாதுகாக்கவும் இந்த மிமிக்ரி பண்ணுற திறமையை இது பயன்படுத்துது. அப்புறம் உணவை கண்டுபிடிக்க கடைசியாக இது பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக் என்னென்னா, மரங்களோட கிளைகளில் ரொம்ப நெருக்கமாக ஒட்டி பறக்குது. அப்படி பறக்கும்போது வெளிப்படுற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுது. இப்படி தான் ரெட்டைவால் குருவிகள் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாக மற்றதுகளை ஏமாத்தியும் தந்திரமாகவும் செயல்பட்டு தனக்கான உணவை எடுத்துக்குது. இந்த ரெட்டைவால் கரிச்சான் பார்க்க இவ்வளோதான் இருக்கும், ஆனால் இது பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப பெருசு. இதுக்கு பயம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நிற்குது. இதுங்க எங்கே கூடு கட்டுதோ அந்த இடம் ஒரு Z+ பாதுகாப்போடு இருக்கு. கூட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள எந்த வேட்டையாடி பறவைகளோ விலங்குகளோ ஏன் மனிதர்கள் கூட நுழைய முடியாது. ஒருவேளை நுழைஞ்சிட்டா வானத்துக்கும் பூமிக்கும் பறந்து மேலே பாஞ்சி தாக்கி கோபத்தோட சத்தம் போட்டுகிட்டே தாக்கிக்கிட்டே இருக்கும். அதோட எல்லையை விட்டு வெளியே போனாதான் அது அமைதியாகும். தன்னை விட பெரிய பறவைகளான காகம், பருந்து, கழுகு அப்படின்னு எதுக்கும் பாரபட்சம் காட்டுறது கிடையாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணும். முக்கியமாக காகங்களை இது வச்சு செஞ்சு விட்டுரும். இதுகிட்ட மாட்டின காகங்கள் தவிச்சு போய் தான் நிற்கும். காகத்தையே வச்சு செய்யறதால தான் கரிச்சான் குருவி காக்கை ராஜான்னு அழைக்கப்படுது. கழுகோட அளவுலாம் இதோட கண்ணுக்கே தெரியாது. கழுகுக்கு மேலே உட்காந்து கூட அதை இது தாக்கும்.
அதே மாதிரி நாய்கள், நரிகள், குளநரிகள், ஏன் மனிதர்களை கூட எந்த தயக்கமும் இல்லாமல் தாக்கும். அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு அஞ்சானா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பல நேரங்களில் தனியாவோ இல்லை ஜோடியாவோ எதிரிகளை தாக்குனாலும் சில நேரங்களில் கூட்டமாகவும் தாக்கும். முக்கியமாக ஜாவாவில் காணப்படுற இரட்டைவால் குருவிகள் கூடு கட்டுற பருவத்தில் கூடுகளையும் முட்டைகளையும் பாதுகாக்க சாவகம் பருந்தையும் கருங்கழுகையும் கூட்டமாக சேர்ந்து தாக்கி விரட்டி அடிக்கும். இதனால இரட்டைவால் குருவிகள் கூடு கட்டுற இடத்த சுற்றி ஒரு Z+ பாதுகாப்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த Z+ பாதுகாப்பு இருக்க இடத்துல கூடு கட்டுனா தங்களோட கூடுகளும் பாதுகாப்பாக இருக்குங்கிறத உணர்ந்த சில சின்ன பறவைகள் கரிச்சாங்குருவி கூடு இருக்கிற இடத்த சுற்றி தங்களோட கூடுகளை அமைக்கும். உதாரணத்துக்கு மாங்குயில், புறாக்கள், சிலம்பன் குருவிகள், கொண்டை குருவிகள் இதுங்க எல்லாமே இரட்டைவால் குருவியோட கூட்டை சுற்றி தான் தங்களோட கூட்டை அமைக்கும். இதுலேயும் கொண்டை குருவியோட 40 கூடுகளில் 18 கூடுகள் கரிச்சாங்குருவி கூட்டில் இருந்து 10 மீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்கும். மற்ற குருவிகள் இந்த கருச்சான் கிட்ட அடைக்கலம் தேடி வருதுன்னா இந்த கரிச்சான் குருவி எந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான மூர்க்கமான பாதுகாவெல்லாம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இரட்டைவால் குருவி தன்னோட கூட்டை மட்டும் பாதுகாக்காம தன்னை நம்பி வந்த மற்ற சின்ன பறவைகளோட கூடுகளையும் சேர்த்து பாதுகாக்குது. உண்மையிலேயே இது ஒரு பலசாலி தான். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமக்கண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. இரட்டைவால் குருவியை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.